Hello viewers, welcome to Fast Updates. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேடி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ அப்டேட்டாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்திகா. இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சுபரக்ஷா, அதுக்கப்புறம் அபிராமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி, ரேஷ்மா, அதுக்கப்புறம் வந்து அவங்க மாமனார் எல்லோரும் இருக்கிறாங்க. மாமனார் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்துட்டாங்க போல் இருக்குது. அங்கே எடுத்த வீடியோவை ஆர்த்திகா வந்து அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப எல்லாம் கிராண்டாக இருக்காங்க. அப்கமிங் என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும்னு எல்லோரும் கெஸ் பண்ணுங்கள். அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சி, ரியா. இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஷூட் டே அப்படிங்கிற கேப்ஷனோட கொஞ்சம் சேடாக இருக்கிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர், ரம்யா. அந்த ப்ரொமோவில் காமிச்சாங்களே தீபாவை பொண்ணு பார்க்குற மாதிரி வந்தாங்களே, அங்கே எடுத்த சில பிக்ஸை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி அப்கமிங் என்ன ஃபங்க்ஷன் கெஸ் பண்ணுங்கள். ரொம்ப கிராண்டாகவே இருக்குதுன்னே சொல்லலாம். தீபா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டிக்டாக் வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே கிராண்ட் லுக்லேயே இருக்கிறாங்க. இப்போ பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கெஸ் பண்ணுங்கள். நேற்று நான் சொல்லியிருந்தேன், ரியா கூட வெளியில் வந்துட்டாங்க. அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு பக்கம் கார்த்திக் டார்கெட் பண்ணியிருக்காங்க ரம்யா, இன்னொரு பக்கம் வந்து ரியா வந்து ஆனந்தை வந்து எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ 2 பேருமே பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். எப்படி இருந்தாலும் கார்த்திக்கு தீபாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். டேரக்டர் சொன்ன மாதிரி ரம்யாவை எப்படியா இருந்தாலும் வெளியில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ரம்யாவை கார்த்திக்கு தீபாவுக்கும் உண்மை தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாங்க. அதுதான் அப்கமிங் நடக்க போகுது. இப்போ வேறு பிளான் வேறு பண்ணி ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் ரம்யா வந்து பிளான் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று கூட கார்த்திக் வந்து பொய்யான பேர் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, ரம்யா நம்பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அதுலேயும் தப்பிச்சிட்டாங்க. எப்போ தான் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை தான் கேட்டுட்ருக்காங்க. டேரக்டர் என்ன சொன்னார், ஆனால் என்ன இன்னும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ மாட்டுவாங்க ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்க்கணும். ஒருவேளை கல்யாணம் பக்கமாக வரும்போது மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் அப்போ தானே சொன்னார் டேரக்டர், அப்போ தான் வெளியில் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை கல்யாணம் பக்கமாக வரும்போது வந்து ரம்யா உண்மையெல்லாம் தெரிஞ்சு வெளியில் அனுப்புறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் பார்க்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கிடச்சா அப்டேட் பண்ணுறேன். பார்க்காதவங்க எல்லாருமே பார்த்துருங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் கேடியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் கேடி அப்டேட்ஸ். உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.